ஹாய் மை ஃபேமிலிஸ், நான் உங்க ரூபி. காலையிலே விரதத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நானுமே தலைக்கு கொஞ்சமாக மல்லிகைப்பூவை வச்சுட்டு விரதத்துக்கு உண்டான பாலை காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. விரதத்துக்காக அப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனசார நம்ம மனநிறைவா சாமி கும்பிட்டாலே போதுங்க, கடவுள் நம்மளை ஏற்றுக்குவாரு. எங்கள் வீட்டுக்காரர் விளக்குல நெய் ஊற்றி திரி போட்டு வெற்றிலை தீபம் போடுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, என் கூட சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரருமே விரதம் இருக்காருங்க. ஆரம்பத்துல இருந்து நாங்க 2 பேருமே சேர்ந்து தாங்க விரதமே இருக்கிறோம். நிறைய பேர் புதுசா விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆரம்பத்துல நிறைய தடங்கள் பிரச்சனை எல்லாம் வரும், எல்லாமே முருகர் பாத்துக்குவாரு. நீங்க பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. நிறைய பேரோட வேண்டுதல் என்னன்னு பார்க்கலாம். சித்ரா நாமக்கல் அக்கா, என் ஹஸ்பண்டுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கு, சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிக்கோங்கன்னு. கண்டிப்பா சிஸ்டர், நானும் விளக்கு போடுறேன், நீங்களும் விளக்கு போட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. தமிழ் கணாயன், பையனுக்கு இதயம் பிரச்சனை இருக்கு, சரியாகணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா சீக்கிரமா சரியாயிரும், நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். தமிழரசி, எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. இந்த கடைசி 6 நாள் கந்தசஷ்டி விரதம் இருங்க. அடுத்த கந்தசஷ்டிக்குள்ள முருகரே வந்து பிறப்பாரு. என்னோட வேண்டுதல் சேர்த்து உங்க வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.